டேய் இந்த தடவை கரகாட்டத்தை சிறப்பா பண்றேன்டா. ஆடல் மாடலண்டா. ஆறாவன் ஆடல் பாடல் இல்லாம திருவிழாவா? ஆடல் பாடுமா? ஐயோ சும்மா கிண்டு கிண்டு இருக்க போகுது. வேற லெவல்ல பண்றோம். கண்டிப்பா பண்றேன்டா. நிகழ்ச்சி வேற நிறைய வச்சு போட்டோம். ஆனா என்ன பைசா தான் கொஞ்சம் பத்தாது போல. அதான் மாமா கடை இருக்கா? யாரா? அதான் நம்ம பை கடை சந்தில. ஆமா வா வட்டு போய் கேட்போம். என்னடா போன் வேற அடிக்குது. அதான் பாப்போம். ஹலோ சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் பக்கம் இந்த பக்கம் தள்ளி வந்துட்டோம். நான் உங்களுக்கு இந்த கரண்ட் லொகேஷன் அனுப்பிடுறேன் சார். அங்கே வந்துடுறீங்களா? ஓகே ரைட் சார். ஓகே ஓகே. ஏங்க இன்னும் இந்த டியூப் லைட்டே தான் தொடச்சுன்னு உட்காந்துருக்க போறீங்களா? என்ன பண்ண சொல்றேன்? கடையில 5 லட்ச ரூபா முதலீடு போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த மாதிரி டியூப் லைட் தொடச்சிக்கின்னு இப்ப கடைக்கிட்டே திறந்தாதானே? ஏமா வியாபாரம் தான் போக முடியும், கடைக்கு வியாபாரமே ஆக மாட்டேது. போய் ஏதாவது திறங்க, 1-2 வர்றது வரும். கோயில்ல வர திருநா வர வருது. ஈஸியா சொல்லிட்டேன். அங்க போய் கடையில உட்காந்தா தான் அந்த வழி என்னன்னு தெரியும் உனக்கு. வியாபாரமே ஆக மாட்டேதுமா. எதனா பண்ணுங்க, சொன்னா கேட்கறது கிடையாது. இருக்காரா மாமா? ஆமா டியூப் லைட் தொடச்சிட்டு இருக்காரு. கடையை கூட திறக்காம கடையை சாத்திட்டு இங்க வந்து உட்காந்துருக்க வீட்டுல. என்ன மாமா கடையாண்ட பார்த்து ஆளவே காணா? இல்லப்பா கொஞ்ச நாளா வியாபாரமே இல்ல. 2 நாளா கடையை சாத்தி வீட்டுலதான் இருக்கேன். சரி மாமா திருவிழா வச்சிருக்கோம். அப்படியாப்பா? ஆமா ஆமா சந்தோஷம். ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் ஸ்கூல் கிளப்புறோம். ஆமா மாமா வேலை எவ்வளவு எழுதலாம்? 2000 எழுது. 2000? ஏய் நீ வேறப்பா. அப்படின்னா 3000 போடு. 3000? ஏய் 2000 நாக்கத்தல்ல நீ 3000ன்ற சார். கொரியர் சார். அடடா சார் இங்கே வந்துட்டீங்களா? மாமா ஒரு நிமிஷம் மாமா போய் வரேன். சரிப்பா. சார் ஒரு ஓடிபி வரும் சொல்லுங்க. நான் பாக்குறேன் சார். ஓகே வரேன் சார். ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். என்னப்பா இது? ஒன்னும் இல்லம்மா வீட்டுக்கு பொருள் தேவைப்பட்டது. அதான் ஆர்டர் பண்ணேன். வந்திருக்குது. ஓ ஆர்டர் பண்ணி வாங்குறீங்களா? ஆமா ஆமா. அது சரி. டேய் குர்ரா மாமாக்கு எவ்வளவுன்னு கேட்டு எழுதி விடு. ஏய் இருப்பா, என்கிட்ட காசுலாம் என்கிட்ட எதுவும் இல்லப்பா. என்னம்மா உள்ளூருக்குள்ள இருக்கு, நீயே சப்போர்ட் பண்ணலைன்னா எப்படி? பார்த்து போட்டுடுவோமா? ஏமா உள்ளூர்காரு கடை வச்சிருக்கிற, திருவிழானா நீ தான் சப்போர்ட் பண்ணணும். அதைதாம்மா நானும் சொல்றேன். உள்ளூர்காரன் 10 லட்சம் 5 லட்சம் போட்டு முதலீடு போட்டு கடை வச்சிருக்கேன். நீங்க வெளியில இது மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கினா எனக்கு யாருப்பா சப்போர்ட் பண்றது? என் வாழ்வாதாரம் எப்படி வரும்? நான் எப்படி உங்களுக்கு காசு கொடுப்பேன்? உள்ளூர்காரன் மாமா மச்சான்னு சொல்றீங்களே தவிர, ஆனா இது மாதிரி பொருள் வாங்கல காட்டலையாப்பா. அதனாலதான் 2 நாளா வியாபாரம் ஆகாத வீட்டுல வந்துருக்கேன் கடையை வச்சுட்டு. இப்ப கூட வீட்டுல மனைவி வந்து திட்டு போறாங்க. இந்த மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கினாக்கா அப்ப நான் என்னையா பண்றது? நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி எத்தனை பேர் முதலீடு போட்டு கடை வச்சு உட்காந்துருக்காங்க தெரியுமா? 10 லட்சம் இல்ல 5 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் உட்காந்துருக்காங்க. கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி அந்த கடைக்கு தேவையான பொருளை வாங்கி போட்டு கடைக்கு வாடகை, கரண்ட் பில்லு, நீங்க வந்து பொருளை வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க கடையில உட்காந்துருந்தா நீங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. அப்புறம் எங்களுக்கு எப்படியா வருமானம் வரும்? உங்களே நம்பி நாங்க இருக்கிறீங்க கடை வச்சுக்கோங்க. சரிமாம்மா ஏதோ மனசு கஷ்டப்படுற மாதிரி தப்பு நடந்து போச்சு. இனிமேல் உள்ளூர் கடைக்காரங்கிட்டே பொருள் வாங்குற மாதிரி பாத்துக்கிறோம். இனிமேல் உள்ளூருக்கே நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றோம். என்னடா? ஓகேடா. சரிம்மா அடுத்த முறை வந்து திருநாவுக்க வரி வாங்கிக்கிறோம். சரிங்க. ஏன்பா இல்லைங்கப்பா, அம்மா இந்த அளவு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுவும் கொடுக்காம வந்தா நல்லா இருக்காது இல்ல? வாங்க. இந்த உள்ளூர்காரன் சப்போர்ட்டா 1000 ரூபாய் என்னால முடிஞ்சது. சரிங்கப்பா வா. ஏய் நம்ம எந்த சப்போர்ட்டும் பண்ணாமையே நம்மளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இனிமேல் இவர்த்தையே பொருள் வாங்கணும். உள்ளூருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும்டா. கண்டிப்பா.